வணக்கம் மக்களே, இன்றைக்கி மசாலா அரைச்சி சூப்பரான சிக்கன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சிறிதளவு உப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்படி பண்ணுறதுனால கறி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கடாய் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். 2 டீஸ்பூன் முழு தனியாவை சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு போடுற பட்டை 2 எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா நான் 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 1 சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க. இந்த மசாலாவுடைய வாசனை வரும்பொழுது உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு, 4 லவங்கம், 2 பட்டை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா 4, கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது அப்படின்னா 5 வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. 1-1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின உடனே பெரிய தக்காளி 1.5 சேர்த்துக்கோங்க. இப்படி வதங்கின இந்த ஸ்டேஜில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்கின்ற மசாலாவை 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருக்க சிக்கன் இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடுங்க. கறி நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான சிக்கன் தொக்கு தயாராகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கிற சிக்கன் தொக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.